ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள கார்பனும் அதன் சேர்மங்களுங்கிற லெசனில் வந்து 2வது பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்தனால் எப்படி தயாரிக்கிறாங்க, எத்தனாயிக் அமிலம் எப்படி தயாரிக்கிறாங்க, அப்புறம் வந்து டிடர்ஜென்ட்டுக்கும் சோப்புக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ எத்தனால் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனுடைய வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா CH3 CH2OH இதுதான் வந்து எத்தனால். பெட்ரோல் ப்ளஸ் எத்தனால் கலவையை எப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆற்றல் ஆல்கஹால்னு அழைக்கிறாங்க. பெட்ரோல் ப்ளஸ் எத்தனால் கலவையை வந்து எப்படி அழைக்கிறாங்க, ஆற்றல் ஆல்கஹால்னு அழைக்கிறாங்க. அனைத்து விதமான ஆல்கஹால் பானங்களிலும் சில இருமல் மருந்துகளிலும் எத்தனால் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அனைத்து விதமான ஆல்கஹால் பானங்கள்னாலே அதில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், எத்தனால் இருக்கும். ஒரு சில இருமல் மருந்துகள்லையும் எத்தனால் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எத்தனாலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C2H6OH. இதனுடைய கட்டமைப்பு வாய்ப்பாடு இந்த மாதிரி நம்ம சேர்த்தும் எழுதிக்கலாம், இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணியும் எழுதிக்கலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எத்தனால் தயாரிக்கும் முறை வந்து 303 கெல்வின் வெப்பநிலையில் தான் எத்தனால் வந்து தயாரிப்பாங்க. ரொம்பவே முக்கியமானது. எத்தனால் தயாரிக்கிறதுக்கு எத்தனை கெல்வின் வெப்பநிலையில் தயாரிப்பாங்கன்னு கேட்பாங்க. 303 கெல்வினில் தான் எத்தனால் வந்து தயாரிப்பாங்க. எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கரும்பு சாற்றின் கழிவு பாகையில் இருந்து, அதாவது கரும்பு ஜூஸ்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அந்த கழிவு இருக்கும் இல்லையா, அந்த சக்கை, அதிலிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நொதித்தல் முறையில் எத்தனால் வந்து தயாரிப்பாங்க. இதில் வந்து என்ன நொதி வந்து எத்தனால் தயாரிக்கிறதுக்கு என்ன நொதி சேர்க்குறாங்கன்னு கேட்பாங்க. இன்வெர்டேஸ் மற்றும் சைமேஸ் இந்த 2 நொதிகளும் வந்து சேர்ப்பாங்க. ரொம்பவே முக்கியமானது. புக்கில் வந்து ரொம்ப வளவளவலான்னு கண்டென்ட் இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. என்ன தேவையோ அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவை, கொஸ்டின் ஏரியா எதுவோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும். எத்தனால் வந்து 303 கெல்வின் வெப்பநிலையில் தயாரிப்பாங்க. எதிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுது, கரும்பு சாற்றின் அந்த கழிவு பாகு இருக்கும் இல்லையா, அதிலிருந்து நொதித்தல் முறையில் அந்த நொதிக்க வைக்கும்போது இன்வெர்டைஸ் மற்றும் சைமேஸ்ங்கிற 2 நொதிகள் வந்து ஆட் பண்ணி தான் தயாரிப்பாங்க. இதனுடைய இயற்பியல் பண்புகள் பார்த்தோம்னா எத்தனால் வந்து ஒரு இனிய மனமுடைய நிறமற்ற ஒரு சுவை கொண்ட ஒரு நீர்மம் சொல்கிறாங்க. இது வந்து எளிதில் ஆவியாகக்கூடியது. எத்தனால் வந்து எளிதில் ஆவியாகக்கூடியது. இதனுடைய கொதிநிலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 78 டிகிரி செல்சியஸ் அல்லனா 351 கெல்வின். ஈத்தேனுடைய கொதிநிலை என்னன்னு பார்த்தோம்னா 184 கெல்வின். இந்த மூணுமே வந்து ஒன் வேர்டு. எத்தனால் வந்து 303 கெல்வின் வெப்பநிலையில் தயாரிக்கப்படுது. இதனுடைய கொதிநிலை என்னன்னு பார்த்தோம்னா 78 டிகிரி செல்சியஸ் அல்லனா 351 கெல்வின். அப்புறம் வந்து ஈத்தேனுடைய கொதிநிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா 184 கெல்வின். அதுக்கப்புறம் பயன்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனைகளில் காயங்களை துடைத்து எடுக்கும் புரை தடுப்பானாக பயன்படுகிறது. அப்புறம் வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுப்பதில் பயன்படுகிறது. இதன் எத்தனாலுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா மருத்துவமனைகளில் காயங்களை துடைத்தெடுக்கும் புரை தடுப்பானாக பயன்படுகிறது. வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் வந்து உறைவதை தடுப்பதில் பயன்படுகிறது. அப்புறம் கைகளை தூய்மையாக்கும் கிருமி நாசினிகள், அதாவது ஹேண்ட் சானிடைசரில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து மெத்தில் ஆல்கஹால் கலந்த எரிசாராயம் சொல்கிறாங்க. இதில் வந்து 95% எத்தனாலும் 5% வந்து மெத்தனாலும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் உணவுப் பொருட்களின் சுவையை வந்து கூட்டுறதுக்கு பயன்படுகிறது. என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரை தடுப்பானா பயன்படுது, தண்ணீர் உறைவதை தடுக்கிறதுல பயன்படுது, ஹேண்ட் சானிடைசராக பயன்படுது. அதுக்கப்புறம் 95% எத்தனாலும் 5% மெத்தனாலும் கலந்தது தான் மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம்னு சொல்கிறாங்க. அப்புறம் உணவுப் பொருட்களின் சுவையை கூட்டுறதுக்கு உணவு சுவையூட்டியாக வந்து பயன்படுது. அடுத்து வந்து எத்தனாயிக் அமிலம் CH3COOH. அதனுடைய ஃபார்முலா என்னது, CH3COOH. எத்தனாயிக் அமிலம் அல்லது அசிட்டிக் அமிலம் என்பது கார்பாக்சிலிக் அமில தொகுதியில் முக்கியத்துவமான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. எத்தனாயிக் அமிலம் அல்லனா அசிட்டிக் அமிலம் என்பது கார்பாக்சிலிக் அமில தொகுதியில் ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C2H4O2. இதை வந்து இந்த மாதிரியும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்புறம் இதனுடைய இயற்பியல் பண்புகள் பார்த்தோம். அங்கே வந்து எத்தனால் என்ன பார்த்தோம், நல்ல மனம் வீசக்கூடியதுன்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து விரும்பத்தகாத மனமுள்ள ஒரு நீர்மம், அது வந்து விரும்ப தகுந்த ஒரு நீர்மம். இது வந்து தகாத மனமுள்ள ஒரு நீர்மம். இது வந்து புளிப்பு சுவை உடையது. இதனுடைய கொதிநிலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 391 கெல்வின் கொதிநிலை. இதனுடைய கொதிநிலை என்ன, 391 கெல்வின் கொதிநிலை. ரொம்ப முக்கியம். எத்தனாயிக் அமிலம் எவ்வளோ கொதிநிலை உடையதுன்னு கேட்பாங்க. 391 கெல்வின் வந்து கொதிநிலை உடையது.
குளிர வைக்கும் போது தூய எத்தனாயிக் அமிலம் பனிக்கட்டி போன்ற படிகங்களை உருவாக்குகிறது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா தூய அசிட்டிக் அமிலம் சொல்கிறாங்க. இதனுடைய பயன்கள் என்ன? உணவு சுவையூட்டிய அங்கேயும் நம்ம பார்த்தோம். அப்புறம் இது வந்து எத்தனாயிக் அமிலம் நெகிழி தயாரிப்பில் பயன்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். காமனான உள்ள பாயிண்ட்ஸை விட்டுருங்க. அங்கே என்ன தனியாக இருக்குது, இங்கே என்ன தனியாக இருக்குதுன்னு மட்டும் பார்த்து படித்து வச்சுக்கிட்டா போதும். இங்கே வந்து நெகிழிகள் தயாரிப்பில் பயன்படுது. சாயங்கள், நிறங்கள், வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க, துணிகள் அச்சு பதிக்க, இந்த மாதிரி ஆய்வக காரணியாக ரப்பர் பாலை கட்டிப்படுத்த. இது ரொம்பவே முக்கியமானது. ரப்பர் பாலை கட்டிப்படுத்துறதுக்கு என்ன பயன்படுதுன்னு கேட்பாங்க, எத்தனாயிக் அமிலம். அப்புறம் வாசனை பொருட்கள், ரப்பர் பால், ரப்பர், நெகிழி, இந்த மாதிரி சாயங்கள், துணிகளில் அச்சு பதிக்க இந்த மாதிரி வந்தாலே எத்தனாயிக் அமிலம் தான். இது வந்து வாசனை பொருட்கள் மற்றும் மருந்து தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. அப்புறம் அன்றாட வாழ்வில் கரிம சேர்மங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்ரோ கார்பனின் பயன்கள் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்ரோ கார்பனுடைய பயன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எரிபொருளாக பயன்படுது. எல்பிஜி அதாவது கேஸில், பெட்ரோல், மண்ணெண்ணெய் இதிலெல்லாம் பயன்படுது. பல முக்கிய செயற்கை பொருட்களுடைய மூலப்பொருட்களாக பயன்படுது. பலபடியாக்கல் பொருட்கள் உதாரணமாக டயர், நெகிழி புட்டிகள் இதிலெல்லாம் வந்து பயன்படுது. அப்புறம் ஆல்கஹாலுடைய பண்புகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கரைப்பான் மற்றும் புரை தடுப்பானாக பயன்படுகிறது. ஆல்கஹால்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரைப்பான் மற்றும் புரை தடுப்பானாக வந்து பயன்படுது. அப்புறம் ஆல்டிஹைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்மால்டிஹைடு. அப்புறம் கீட்டோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரைப்பானாகவும் கரை நீக்கியாகவும் பயன்படுது. அப்புறம் ஈதர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மயக்கமூட்டி வலி நிவாரணியாக பயன்படுது. அப்புறம் எஸ்டர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா சமையல் எண்ணெய்கள் மற்றும் லிப்பிடுகள்லையும் பயன்படுது. அப்புறம் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். கார்பாக்சிலிக் அமிலங்களுடைய சோடிய உப்புகளை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோப்புன்னு சொல்கிறாங்க. டிடர்ஜென்ட்டுங்கிறது சல்ஃபோனிக் அமிலத்தின் சோடியம் உப்புகள். சோப்புங்கிறது கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய சோடிய உப்புகளை தான் என்ன சொல்கிறாங்க சோப்பு சொல்கிறாங்க. டிடர்ஜென்ட்டுங்கிறது வந்து சல்ஃபோனிக் அமிலத்தின் சோடியம் உப்புகள் சொல்கிறாங்க. சோப்புங்கிறது விலங்கு மற்றும் தாவர எண்ணெய் ஆகியவற்றிலிருந்து தயாரிப்பாங்க. டிடர்ஜென்ட் வந்து பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்லேருந்து தயாரிப்பாங்க. சோப்புங்கிறது கார்பாக்சிலிக் அமிலம், டிடர்ஜென்ட்ங்கிறது சல்ஃபோனிக் அமிலம். சோப்புங்கிறது விலங்கு கொழுப்பு மற்றும் தாவர எண்ணெய், டிடர்ஜென்ட்ங்கிறது பெட்ரோலியம் போன்ற ஹைட்ரோ கார்பன்லேருந்து தயாரிக்காங்க. இது வந்து சோப்பை வந்து கடின நீரில் பயன்படுத்த முடியாது. ஆனால் டிடர்ஜென்ட் வந்து கடின நீரிலும் சிறப்பாக சலவை செய்யலாம். கடின நீருடன் சேரும்போது ஸ்கம் படிவுகளை வந்து சோப்பு உருவாக்கும். ஆனால் வந்து இது டிடர்ஜென்ட் வந்து ஸ்கம் படிவுகள்லாம் உருவாக்காது. இது வந்து உயிரிய சிதைவு அடையும் தன்மை உடையது. குறைவான நுரை தான் சோப்பு வரும். ஆனால் டிடர்ஜென்ட் வந்து உயிரிய சிதைவடையும் தன்மையற்றது, அதிக நுரை வரும். ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அப்புறம் டிடர்ஜென்ட்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிடர்ஜென்ட்கள் வந்து பரப்பு இழுவிசை குறைப்பு மூலக்கூறுகளோடு மேலும் பல பொருட்கள் வந்து சேர்க்கப்படுகின்றன. இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஒன்வேர்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒன்வேர்டு. சோடியம் சிலிக்கேட் வந்து எதுக்கு பயன்படுது? சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு சோடியம் சிலிக்கேட் வந்து பயன்படுது. ப்ளூரசன்ட்னு சொல்லக்கூடிய வெண்மை ஏற்றிகள் இது வந்து துணிகள் பளிச்சிடுவதற்கு பயன்படுது. அப்புறம் சோடியம் பெர்போரைட் இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா சலவையின் போது சில வகை கரைகளை நீக்கிறதுக்கு வந்து பயன்படுது. அப்புறம் சோடியம் சல்ஃபேட்டுங்கிறது டிடர்ஜென்ட் துகள் வந்து கெட்டியாகாமல் தடுக்கிறதுக்கு வந்து பயன்படுது. அப்புறம் நொதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் மற்றும் காய்கறி சாறு போன்ற கரைகளை நீக்கிறதுக்கு வந்து பயன்படுது. அப்புறம் டிஎஃப்எம்ங்கிறது டோட்டல் ஃபேட்டி மேட்டர், மொத்த கொழுப்பு பொருட்கள். அதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஎஃப்எம் சொல்லுவாங்க. இது வந்து சோப்புடைய தரத்தை வந்து குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. உயர்ந்த டிஎஃப்எம் பெற்றுள்ள சோப்புகள் வந்து சிறந்த குளியல் சோப்புகளாக பயன்படுது. டிஎஃப்எம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல சோப்புன்னு சொல்கிறாங்க. இந்த டிஎஃப்எம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா சோப்புடைய தரத்தை வந்து குறிக்கிறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கரைசல்கள்ங்கிற லெசன் பார்க்கணும். இதில் வந்து ஃபுல்லாக பார்க்க தேவையில்ல. கொஸ்டின் ஏரியாவில் என்ன இருக்குதோ அதை மட்டும் ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். டிஎஃப்எம்ங்கிறது டோட்டல் ஃபேட்டி மேட்டர். இது வந்து சோப்பினுடைய தரத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுது. அப்புறம் இந்த 5 பாயிண்ட்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். சோடியம் சிலிக்கேட் வந்து சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க. ப்ளூரசன்ட்னு சொல்லக்கூடியது துணிகள் வந்து பளிச்சிடுறதுக்கும். சோடியம் பெர்போரேட் வந்து சலவையின் போது சில வகை கரைகளை நீக்கிறதுக்கும். சோடியம் சல்ஃபேட்டுங்கிறது டிடர்ஜென்ட் துகள் வந்து கெட்டியாகாமல் தடுக்கிறதுக்கும். நொதிகள் வந்து ரத்தம் மற்றும் காய்கறி சாறு போன்ற கரைகளை நீக்கிறதுக்கும் பயன்படுது. இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். எல்லாமே ஈஸி தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கரைசல்கள்ங்கிற டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.